ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிறிஸ்துமஸ். ஸோ என்னோட நண்பர்களும் உடன் பிறக்காத சகோதரர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்ற காரணத்தினால வெளியே பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஓகே, இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த வீடியோல செம்மையான 5 பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இப்போ பார்க்க போற இந்த பிசியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் தெரியாதவங்களும் பல பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100% இந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ பார்க்க போற இந்த 5 ஹிடன் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோக்கு நான் 500 லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அந்த 500 லைக்ஸை நீங்க ரீச் பண்ண வச்சிருங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது, நீங்க விண்டோஸ் பட்டனை பிரஸ் பண்ணா வரும் பாத்தீங்களா ஒரு மெனு. அந்த மெனுவை நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ இங்க கூட மெனு பாத்தீங்களா, சோ இதுல சைடுல பாருங்க உங்களுக்கு பெரிய பெரிய ஐகானா இருக்கும். சோ லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஐகான் பாத்தீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இத்தனை நாள் இது எனக்கு தெரியாது, இப்பதான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த ட்ரிக்கை நான் 5ஆவதா சேர்த்திருக்கேன். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. சோ இங்க இருக்க பாத்தீங்களா இந்த ஐகானை நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நீ ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவைப்படுதோ அந்த சைஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போல டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்க முடியும். சோ இது போல நீங்க டிராக் பண்ணி உங்களுக்கு எங்க தேவையோ அங்க நீங்க வச்சுக்கவும் முடியும், சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். சோ இப்படி பண்றது மூலமா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த ஃபைல் எந்தெந்த ஐகான் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்க முடியும். சோ இப்படி பண்றது மூலமா யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய விண்டோ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படிடா வச்ச அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய விண்டோ பட்டனை கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம 4ஆவது, அதாவது செகண்டா பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்க உங்களுடைய லேப்டாப்ல வைஃபை மூலமா இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய லேப்டாப்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்க லேப்டாப்ல கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இன்டர்நெட்டை நீங்க உங்க மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சோ அது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்டர்நெட்டை உங்களோட லேப்டாப்புக்கு நீங்க சப்ளை கொடுங்க. அது வயர் மூலமாகவும் இருக்கலாம், ஹாட்ஸ்பாட் மூலமாகவும் இருக்கலாம், சோ எது வேணாலும் இருக்கலாம். வைஃபை ஆன் பண்ணி உங்களோட லேப்டாப்புக்கு நீங்க இன்டர்நெட்டை ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஹாட்ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட லேப்டாப்போட ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிடும். சோ அப்படி ஆன் ஆகிடுச்சுன்னா அந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி நீங்க உங்க மொபைல்ல வைஃபை ஆன் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இந்த விஷயம் உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் உங்களால இன்டர்நெட் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் லேப்டாப்புக்கு சப்ளை பண்ணிட்டு அங்க இருந்து உங்க மொபைலுக்கு நீங்க மாத்திக்கிற முடியும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு ஹிடன் ட்ரிக் விர்ச்சுவல் கீபோர்டு. ஆக்சுவலி இந்த விர்ச்சுவல் கீபோர்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய லேப்டாப்ல அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்ல உங்களுடைய கீபோர்ட்ல ஒரு சில பட்டன் ஒர்க் ஆகாத பட்சத்தில் எமர்ஜென்சிக்காக நீங்க இந்த விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த விர்ச்சுவல் கீபோர்டு எங்க இருக்கும்னா, நீங்க டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ கீபோர்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கீபோர்டோட ஐகான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் பார்லயே வந்துடும். சோ உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்க இந்த டாஸ்க் பாரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் கீபோர்டு ஓபன் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோல்டர் நான் மாத்தி காட்டுறேன். சோ அந்த ஃபோல்டருக்கு ஒரு பேரை வைக்கிறேன். இப்போ நான் கீபோர்டு யூஸ் பண்ணாம இந்த விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபோல்டருக்கு பேரையே மாத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கீபோர்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்க எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கங்க. அதே போல உங்களோட கீபோர்ட்ல ஏதாவது ஒரு சில பட்டன்ஸ் ஒர்க் ஆகலனா இந்த விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணி அதை நீங்க ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல
தெரியப்படுத்துங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஹிடன் ட்ரிக், இது ஹிடன் ட்ரிக்னு சொல்லலாம் இல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லலாம், உங்களுக்கு எது தோணுதோ அதை எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மானிட்டரை நீங்க வேற இடத்துக்கு ஷேர் பண்ணிக்கிற முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு எம்ஐ டிவியோ ஒரு ஸ்மார்ட் டிவியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய பிசியோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர் மானிட்டரை உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படி பண்றது மூலியமா இந்த பிசியில் நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே ஸ்மார்ட் டிவியில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விண்டோஸ் செட்டிங்ஸ்குள்ள போய்க்கங்க, அதுல டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைடில் பாருங்க டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்றது மூலியமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டு ஏ வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் ஓபன் ஆகிடும். ஸோ அது ஸ்கேன் ஆகும், உங்களுடைய பக்கத்தில் ஸ்கிரீனை ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச் ஆகும். ஓகே, அது இருந்தது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய டிஸ்பிளேவை எந்த டிவைஸ்க்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸ்க்கு நீங்க ரொம்பவே சிம்பிளா ஷேர் பண்ணிக்கிற முடியும். நீங்க இப்படி பண்றதுக்காக உங்களுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்ட் உங்களுடைய வைஃபை இருந்தாலே போதும். 2 வைஃபையும் நீங்க கனெக்ட் பண்றது மூலமா இந்த ஸ்கிரீன் மிரரை நீங்க பண்ணிக்கிற முடியும். ஜஸ்ட் இது வயர்லெஸ் டிஸ்பிளே ஷேரிங். ஓகேங்க, அடுத்து நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்டான ட்ரிக் என்னன்னா, இது ட்ரிக் மேக்ஸிமம் எல்லா கேமருக்கும் இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா பேத்துக்குமே இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இது என்னன்னா கேமர் ரெக்கார்டிங். நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, ஸோ அந்த யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும், நீங்க விளையாடக்கூடிய கேம் வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்மள மேக்ஸிமம் பேர் எக்ஸ்டர்னலா ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி தான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் உங்களுடைய விண்டோஸ் 10ல டிஃபால்ட்டாவே அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா நீங்க ஃபர்ஸ்ட் விண்டோஸ் செட்டிங்ஸ்ல போய்க்கங்க, அதுல கேமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல பாருங்க கேப்சர் இருக்கும். ஸோ அந்த கேப்சரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஷார்ட்கட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ எதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் அப்படின்றது அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை நீங்க மாடிஃபை பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ விண்டோஸ் பிளஸ் ஜி அப்படின்றத பிரஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ரெக்கார்டை ஓபன் பண்றதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஸோ நான் இப்போ விண்டோஸ் பிளஸ் ஜி ஓபன் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த கேமை விளையாடணும்னு நினைக்கிறேனோ அந்த கேமை விளையாடிட்டு நீங்க விண்டோஸ் பிளஸ் ஜி பிரஸ் பண்ணும் பொழுது அந்த கேமை நான் ரொம்பவே ஸ்மூத்தா ரொம்பவே ஈஸியா அது மட்டும் இல்லாம HD நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். இப்படிதான் நான் இதுவரையுமே என்னோட ஜியோ டிவி சொல்லக்கூடிய இன்னொரு சேனலுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இது HDல ரெக்கார்ட் ஆகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்க, இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் அப்லோட் பண்ணிருக்கேன். இப்ப பார்த்த இந்த 5 ட்ரிக்ல மேக்ஸிமம் ட்ரிக் எல்லா பத்திக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இப்ப பார்த்த இந்த 5ல எது எதெல்லாம் தெரியல அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை கம்ப்யூட்டர் லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க, 500 லைக் நான் டார்கெட்டா வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரொம்ப சீக்கிரமா அதை ரீச் பண்ண பாருங்க. ஓகேங்க, நீங்க என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.